கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இந்தியாவின் ஆதரவு அவசியம், சர்ச்சைகளுக்கு அனுர பதில். இந்தியா இலங்கை ராஜதந்திர மாநாட்டில் பங்கேற்றுள்ள நாமல் ராஜபக்ச. புதிய வரி விதிப்பு, ட்ரம்புக்கு கடிதம் அனுப்பிய ஜனாதிபதி அனுர. காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுவேறு தொடர்பில் சற்றுமுன் வெளியான அறிவிப்பு. சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. கட்டுநாயக்காவில் துப்பாக்கிச்சூடு, நபர் உயிரிழப்பு. 41 பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து, 4 பேர் பலி. புத்தாண்டுக்கான போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை பிராந்தியத்தின் பாதுகாப்பை நாம் நிறுவ வேண்டும் என்று, அதற்கு இந்தியா போன்ற நாடுகளின் உதவியை பெற வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். காலையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஏற்கனவே நடந்துவரும் நடவடிக்கைகளை நெறிப்படுத்தி முறைப்படுத்தும் நோக்கத்துடன் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. இந்தியாவுடனான கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி அமர்வுகள் ஏற்கனவே நடைபெற்று வருகிறது. இந்தியாவுடனான சமீபத்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறது. நாம் முன்னேறுவதற்கு மிகவும் முன்னேறிய நாடுகளின் ஆதரவு அவசியமானது. எனவே கொழும்பு பாதுகாப்பு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இணைந்து பணியாற்றவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு சர்ச்சை உள்ளது என்றும் கவலைப்பட ஒன்றுமில்லை. பிராந்திய பாதுகாப்பை நாம் நிறுவ வேண்டும். மேம்பட்ட மற்றும் திறமையானவர்களின் உதவியை பெற வேண்டும். இல்லையெனில் நாம் முன்னேற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு புதுடில்லியில் நடைபெறும் ட்ரைசிங் பாரத் உச்சி மாநாடு 2025 ஆண்டில் இன்று பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பங்கேற்றுள்ளார். செல்வாக்கு மிக்க தலைவர்கள் மற்றும் சிந்தனையாளர்களை ஒன்றிணைக்கும் இந்த உச்சி மாநாடு முக்கிய பிராந்திய பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகளின் கவனம் செலுத்துகிறது. உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட முன்னேற்றம் மூலம் இந்தியாவின் இலங்கை உறவுகளை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் ஒரு குழு விவாதத்தின் போது நாமல் ராஜபக்ச உரை நிகழ்த்தினார். பிராந்தியத்தில் பரஸ்பர வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஆழமான ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவரது கருத்துக்கள் எடுத்துரைத்தன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இன்று பிற்பகல் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவத்தை மேலும் அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர ஈடுபாட்டுக்கான எதிர்கால வழிகளை பற்றி விவாதிப்பதற்கான ஒரு முக்கியமான தளமே இந்த உச்சி மாநாடு என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவின் புதிய தீர்வை வரியினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனை பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். புதிய வரி திருத்தத்தினால் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள், அரசாங்கம் என்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றன இந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. விதித்த வரியை குறைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதியிடம் இந்த கடிதம் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை இலங்கை ஜனாதிபதியின் கடிதம் தங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்படுவது தொடர்பில் சற்று முன் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த பெறுபேறுகள் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் SJMC அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுமார் 2312 மையங்கள் பரீட்சை நடத்தப்பட்டது. அதில் மொத்தமாக 3,33,183 பேர் பரீட்சை எழுதியிருந்த நிலையில் அவர்களில் 2,53,390 பேர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் 79,793 பேர் தனியார் மாணவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 500 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவிக்கையில், அதன்படி அரிசி, டின்மீன், சிவப்பு சீனி, பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. குறித்த பொருட்களை சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் சத்தோசா ஊடாக இம்மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க 18ஆம் தூண் பிரதேசத்தில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 43 வயதுடைய ஆண் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த நபர் உடனடியாக நேர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெறும் புனித தந்த சின்னத்தின் சிறப்பு கண்காட்சியை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் 4 நாட்களுக்கு பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் என்று கண்டி வலய கல்வி அலுவலகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் என்று கண்டியில் உள்ள அனைத்து பள்ளி முதல்வர்களுக்கும் சிறப்பு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி வலய கல்வி பணிப்பாளர் DCI அந்தரகே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி கண்டி கல்வி வலயத்தில் உள்ள 41 பாடசாலைகள் இதற்காக பயன்படுத்தப்படும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கு 4 நாள் விடுமுறை வழங்கப்படும் என்றும் மேலும் நிகழ்வின் போது சாலை போக்குவரத்து குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனாக்கள் வேகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று இரவு 11 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் கொரோனாக்கள் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாக்கள் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு வாயு நிரப்புவதற்காக வந்த லொரியொன்றுக்கு வாயு நிரப்பும் போது 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 வாயு தொட்டிகளில் ஒன்று வெடித்ததனால் இந்த தீ ஏற்பட்டுள்ளது. வெடிக்காத மற்றொரு 6000 லிட்டர் வாயு தொட்டியை மாநகர சபை ஊழியர்கள் மிகுந்த முயற்சியுடன் மூடியதனால் ஏற்படவிருந்த பாரிய சேதம் ஓரளவு தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்ந்து திணைக்களமும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணைந்து நாளை முதல் 21ஆம் தேதி வரை கூட்டு போக்குவரத்து திட்டத்தை தயாரித்துள்ளன. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தேசிய போக்குவரத்து ஆணையம் கண்டி, புத்தளம், தம்புள்ளை மற்றும் காலி ஆகிய முக்கிய வழித்தடங்களை மையமாக கொண்டு நீண்ட தூர பேருந்து சேவைகளை செயல்படுத்தியுள்ளது. நிலையான கால அட்டவணையில் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 500 கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.